ஆண்டவர் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையினாலே அழைத்திருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாங்கள் இந்த நேரத்திலே யார் திருப்தி அடைய முடியும் அப்படி என்று சொல்லி தலைப்புல நாங்கள் 2 நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கலாம். யார் திருப்தியாக இருக்க முடியும் அப்படி என்று சொல்லி சொன்னார். திருப்தி அப்படி என்ற பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான ஒரு நிலைக்குள்ளே அங்க இருக்கிற தன்மைகள் தான் அங்கே பார்க்கணும். திருப்தி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு பூரணமான ஒரு நிறைவுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மைகளுக்குள்ளே காணப்பட வேண்டும். அதான் திருப்தி அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா யார் அந்த திருப்தியாக இருக்க முடியும்னா, அந்த உலகத்திலே திருப்தியானவர்களை கண்டுபிடிப்பது என்பது கடினமான ஒரு காரியம். திருப்தியா இருக்கிறவர்களை கண்டுபிடிக்கிறது அங்கே எல்லாத்திலையும் பார்க்கிறோம். இது போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறது என்றது ஒரு கடினமான ஒரு காரியம். அப்படியான நபர்களை தேடுகிறதும் கஷ்டம். இந்த யாருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திருப்தி என்றதே கிடையாது. போதும் அப்படின்னு சொல்லு. ஆனா எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்த கட்டத்தை போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு சைக்கிள்ல நடந்து போறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குமா, நடந்து திரியிறேன், அதுக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சைக்கிள் அவருக்கு கிடைக்கிற பொழுது, அவர் அதை ஓடிக்கொண்டு இருக்கிற பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி திருப்தி அடைவதில்லை. அவர் ஒரு 4-5 நாள்ல அந்த சைக்கிள் பழகிடும். அங்கே பார்க்கிறோம், அதை உலக்கி கொண்டு அது நடந்து அப்படி போகிற பொழுது அவருக்கு என்ன மோட்டர் பைக்கில் போகிறாக்களை பார்க்கிற பொழுது ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும், மோட்டர் சைக்கிள் வேகமான இந்த காரியங்களை முடிச்சிடலாம் அப்படி என்று சொல்லி நினைக்க தோணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டம் பிரயாசப்பட்டு அந்த மோட்டர் பைக்கை வாங்கிட்டார் அப்படி என்று சொல்லி சொன்னா பிறகு ஒரு ஆசை வந்துட உடனே இந்த மோட்டர் சைக்கிள் காரா மாறினா நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி அதை பார்க்கிறோம். ஒரு திருப்தியற்ற தன்மை. நடந்து திரிஞ்ச ஒரு நபருக்கு சைக்கிள் கிடைச்சது, மோட்டர் பைக் கிடைச்சது, பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி கார் வாங்கிட்டார் அப்படின்னு வச்சுக்கொள்ளுமே. இந்த காரை பார்க்கிறோம், அடுத்த கட்டம் கார் வாங்கிட்டு இதோட திருப்தியா இருப்பான்னா இல்ல, இதை விட பெஸ்டான காரை அடுத்த முறை வாங்கிடணும் அப்படி என்று சொல்லி யோசிக்க தோணும். இது மனுஷனுடைய வாழ்வின் இயல்பாக மாறின ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே திருப்தி அப்படி என்றது இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இல்ல. அது எவ்வளவுதான் என்றாலும் ஒரு மனுஷன் வேலை இல்லாம இருப்பான், வேலை கிடைச்சா அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு அங்கே பார்க்கிறோம் ஆசைப்பட்டு கொண்டே போவார்கள். ஆனா திருப்தியாகி ஒரு இடத்துல இருக்கிற தன்மை கிடையவே கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது திருப்தியை கொடுத்து அப்படி என்று சொல்லி இந்த நாளில நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்வது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி. அங்கே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப யார் திருப்தியாக இருக்க முடியும் அப்படி என்று சொன்னால், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், நீதியை செய்கிறவர்களினாலே, நீதியின்படி நடக்கிறவர்களினாலே என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அங்கே பார்க்கிறோம் சொன்னால் ஒரு திருப்திகரமான வாழ்வை கொடுக்க முடியும். அல்லாவிட்டால் அவர்களாலே திருப்தியாக வாழ முடியும். இன்னைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை, வேதத்தை கையிலே நாங்கள் வைத்திருந்தாலும் இன்னைக்கு திருப்தியற்ற ஒரு வாழ்வின் காலங்களுக்குள்ளே கடந்து கொண்டே இருக்கிறோம். அங்கே பார்க்கிறோம், எந்த இடத்திலையும் ஒரு நிலைத்திருக்க முடியாதபடிக்கு அங்கே அலையுண்டு திரிகிற நபர்களை போல இராதபடிக்கு நாங்கள் ஒரு இடத்திலே திருப்தி அடைந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனா இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இருப்பதில்லை. அது எங்களை அடுத்த கட்டத்துக்கு எங்களை சிந்திக்க வச்சு கொண்டே இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, திருப்தி என்பது வேதாகமத்திலே அடைந்த நபர்களை நாங்கள் பார்க்கலாம், அநேகரை நாங்கள் பார்க்கலாம், அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்ததை பார்க்கலாம். அங்க நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படி என்று சொல்லப்படுது. அதாவது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், அடுத்து பார்க்கிறோம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், அப்ப நீதியை செய்கிறவர்கள் அங்கே பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அங்கே திருப்தி அடைகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்க முடியும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது.
எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நீதியின் குறைபாடுகளை நாங்கள் கவனிப்போமானால் நிறைய காரியங்களிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். தேவ நீதி என்ன சொல்லுகிறது என்பதை சில காரியங்களுக்கு கூட நாங்கள் கடந்து செல்ல முடியும். நாங்கள் யோசேப்பை எடுத்துக்கொண்டால், யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததை அவர் நீதியாக எண்ணினார். தேவன் கொடுத்த தரிசனத்தை நீதியாக எண்ணி தன்னுடைய உறவுகளுக்கு, அவர் உறவுகளோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுகிறார். அதை பார்க்கிறோம். தேவன் கொடுத்த காரியத்தை அவர் தன்னுடைய தாய் தகப்பனோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் அவர்களாலே அந்த நீதியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அவர்களாலே அவர் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அது அவர்களுடைய வாழ்க்கையில எதுவாக மாறிச்சுது அப்படி என்று சொன்னா, அது கடவுளால கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். அவர்கள் அந்த காரியத்தை இன்னும் ஆழமாக சிந்தித்திருக்கலாம். ஏன் இந்த சொற்பனம் அவனுக்கு கிடைச்சது அப்படி என்று சொல்லி சிந்தித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏதோ அவரே ஒரு காரியத்தை அதாவது உருவாக்கி வந்து சொன்னதை போல நினைச்சு, யோசேப்பு சொன்னதை போல நினைச்சு யோசேப்பின் மேலே எரிச்சல் கொள்ளுகிறார்கள். தகப்பன் முதல் கொண்டு அங்கே பார்க்கிறோம், தாய் முதல் கொண்டு அங்கே பார்க்கிறோம், அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் அப்படி என்றால் உன்னை நாங்கள் வணங்க வேணுமோ. அந்த காரியத்தை எப்படி சொல்லல, தானா உருவாக்கி சொல்லவில்லை, கண்டதை வந்து பகிர்ந்து கொண்ட, அவ்வளவுதான். ஆனா நீங்க பாருங்க, அவர் ஏதோ தானே உருவாக்கி சொன்னதை போல எல்லாரும் அவன் மேலே அங்கே ஒரு காய்மகாரமாக அங்கே பார்க்கிறோம், ஒரு பொறாமையாக எரிச்சலை அவர்களுக்குள்ளே உண்டாக்குகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது அவனாலே அங்கே பார்க்கிறோம், அது யோசேப்பினாலே உண்டான காரியம் அல்ல. யோசேப் என்கிற அந்த மனுஷனாலே உண்டான காரியம் அல்ல, அந்த சிறுவனாலே உண்டான காரியம் அல்ல. அது கடவுளாலே கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம், அதை கடவுளாலே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் அதை மற்றவர்களாலே புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கவில்லை. சில வேளையில் எங்களுடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் சில நபர்கள் சொல்லுகிற பொழுது, அல்லாவிட்டால் சில தரிசனங்களை அங்கே கொண்டு வருகிற பொழுது, அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாங்க என்ன செய்கிறோம், அந்த நீதியை மறந்து விடுகிறோம். அந்த நீதியை மறந்து என்ன செய்கிறோம் என்று சொன்னால், முழு பிழையாக பழியாக அவர்கள் மேலே அதை சுமத்துகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். நம்முடையால் ஒரு காரியத்தை எதற்காக கேட்கிறோம், எப்படியாக நாங்கள் அதை பார்க்கிறோம் என்று சொல்லி இல்லாமல், அதை நாங்கள் அப்படி என்ன செய்யறோம்னா இன்னொரு காரியத்துக்குள்ளே கொண்டு போய் அதை ஒரு பிழையாக பார்க்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். அவர் என்ன செய்கிறார், அங்கே அந்த காரியத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு அங்கே உறவுகளுக்கு சொல்லுகிற பொழுது அவர்கள் எல்லாரும் அந்த காரியத்தை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே எதிர்க்கிறவர்களாய் காணப்படும். அதுதான் அந்த அடி அஸ்திபாரம் இருந்தது, யோசேப்பை கிணற்றிலே போடுவதற்கு, யோசேப்பை அவர்கள் விற்பதற்கு, யோசேப்பை வெறுப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையில சில நேர வெறுப்பு தன்மைகள் அங்கே வருகிறது அப்படி என்று சொன்னால், எரிச்சல் தன்மைகள் வருகிறது அப்படி என்று சொன்னால், தவறான புரிதல் எங்களுக்குள்ளே இருக்கிறபடிதான், தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிற பொழுதுதான் வெறுப்புகள் முளைக்க ஆரம்பிக்கிறது, அங்கே எரிச்சல்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. அது தேவ நீதி கிடையாது, அது தேவனுடைய நீதியாக இருந்து விட முடியாது. நாங்கள் கவனிச்சு பார்ப்போம் என்று சொன்னால், ஆபேல் அங்கே காயினை எடுப்போமானால் ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்த போகிறார்கள். ஆனா தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார், காயினுடைய அங்கே காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த இடத்துல ஒரு நீதி எப்படி என்று சொன்னால், என்ன செஞ்சிருக்கணும், காயின் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சிருக்கிறார், என்னிடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அதனுடைய நான் அதை பார்த்து சரி பண்ணி அடுத்த முறை ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உத்தமமான காணிக்கையை கொண்டு வந்து அவருக்கு செலுத்தணும் அப்படி என்று அவர் யோசிச்சிருக்கணும். ஆனால் அவனுடைய எதிர்மறைவான காரியம் பாத்தீங்கன்னு சொன்னா, காயின் வந்து பாத்தீங்கன்னா ஆபேல் வந்து அந்த காணிக்கை என்ன செய்யல, அங்கீகரிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு வேற ஒரு காரியம் செய்யல, ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்தினாங்க. ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். இந்த இடத்துல நீதியை பாருங்க, அந்த நீதி காயினுக்கு அந்த புரியாத ஒரு தன்மையை, அவன் தேவன் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டதுக்காக, அதுக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கும் ஆபேலுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா ஆபேல் மேல எரிச்சல் கொண்டு அவனை கொலை செய்யறான் பாருங்க. ஏற்றுக்கொண்டது தேவன், அவர் யுத்தம் பண்ணி இருக்கணும்னா யாரோட யுத்தம் பண்ணி இருக்கணும், ஆண்டவரோட யுத்தம் பண்ணி இருக்கணும், ஆண்டவரோட போய் வாக்குவாதம் பண்ணி இருக்கணும், ஆண்டவரிடத்துல ஏதாவது கேட்டிருக்கணும். ஆனா ஒண்ணுமே அறியாத
அந்த ஆபேலை காயின் என்ன செய்யறார்? கொலை செய்கிறார். அங்க பாக்குறோம், அங்க ஆபேலுக்கும் அந்த காணிக்கைக்கும் அங்கே பார்க்கிறோம்னு சொன்னா காயினுடைய காணிக்கைக்கும் ஆபேலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆபேலும் காயினை போல காணிக்கை கொண்டு வந்து செலுத்தினார். அவர் உண்மையாக செலுத்தினார், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் அங்க வேற எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது. ஆனா யார் மேல அங்கே பார்க்கிறோம்னு சொன்னால், அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், காயினுடைய நீதியற்ற தன்மை அவனை இந்த உலகத்திலே அலைந்து திரிபவனாய் மாற்றியது. அப்ப வேதத்துல அங்க நிறைய காரியங்களை பார்த்து கொண்டே போகலாம். அங்கே பார்க்கிறோம், நீதி இல்லாமல் கோபப்பட்டு பழி தீர்த்த காரியங்களை. அப்ப பார்க்கிறோம், அங்க எல்லாம் நீதி இல்லாதவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? நீதி இல்லாமல் நடந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் அலையுண்டு திரிகிறதை பார்க்கிறோம். யோசேப்புடைய சகோதரர்கள் அலையுண்டு திரிகிறாங்க, சாப்பாடு கஷ்டம். அங்கே பார்க்கிறோம், யோசேப்பு போய் ஒரு இடத்துல சரியா லேண்ட் ஆயிட்டார். அவர் பார்க்கிறோம்னு சொன்னா அவர் விற்கப்பட்டாலும் இருந்த இடம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அங்கே போத்திபாளுடைய அந்த வீட்டில் இருக்கிற பொழுதும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லா காரியம். ஆனா சிறைச்சாலையில் இருக்கிற பொழுதும் தயவு கிடைச்சது அவருக்கு. சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவருக்கான யாரும் இல்லை. அங்கே ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் அந்த ஒரே மனநிலையில இருக்கக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா அலைந்து திரிகிற ஒரு சூழல். அடுத்த கட்டம் என்ன சாப்பாட்டுக்கு செய்ய போறோம், அங்க வறுமை. அங்கே பார்க்கிறோம் தகப்பனால பிரஷர். அங்கே பார்க்கிறோம் தகப்பன் துக்கமா இருக்கிறார் யோசேப்பின் நிமித்தம். அங்கே தகப்பன் பயங்கர சஞ்சலத்தோட இருக்கிறார், வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்லை, அவர் சாப்பிடாம இருக்கிறார். இப்படி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு குடும்பத்துல இருக்குது. அப்ப நீதி இல்லாமல் நடக்கிறவர்களினாலே குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்கள் உண்டாகும். நீதி இல்லாமல் நடக்கிறவர்களினாலே நாங்கள் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் சமாதானமாய் இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டு சொல்ல, நீதியின் நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களால மட்டும்தான் திருப்தியாய் இருக்க முடியும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆபேலுடைய காணிக்கு கர்த்தர் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவன் பார்க்கிறான் ஆபேல் மேலே கோபப்படுறான். இது ஒரு நீதியாகவே இருக்க முடியாது. காயினுக்கு நடக்கிற சம்பவம் அவன் நீதி இல்லாமல் நடந்ததன் நிமித்தம், நீதி இல்லாமல் ஆபேலை கொலை செய்ததன் நிமித்தம் ஆண்டவர் சொல்றார், நீ இந்த பூமியில எங்க பார்க்கிற நிலையற்றவனாய் அலைந்து தெரிவாய். அவனுக்கு ஒரு நிலையான காரியம் இல்லை, நிலையற்றவனாய் நீ அலைந்து தெரிவா. சொல்ல, இது பெரிய கொடுமை ஆண்டவரே, இது பெரிய கொடுமை, இது பெரிய காரியம், அதாவது என்னை கண்டா கொலை செஞ்சிடுவாங்க அப்படி என்று சொல்லி சொல்றார். யார் சொல்றது? காயின் சொல்ல. பிறகு ஆண்டவரோட பேசுற காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பார்க்கிறோம், நீதி உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் திருப்தி அடைகிற தன்மையை பார்க்க முடியும். ஆனா நீதியற்றவர்களாக அலைகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில அந்த எந்த ஒரு காரியத்தை பார்க்க முடியாமல் அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாய், வேதனைப்படுகிறவர்களாய் அங்கே பார்க்கிறோம், நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தார். நீதி இல்லாத காரியம், அங்கே கூட இருந்து அவருடைய சீஷனா இருந்து அங்கே பார்க்கிறோம் அநீதியான ஒரு காரியத்தை செய்தார். முத்தத்தினால இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கிறார். அதனுடைய முடிவு அவன் சமாதானம் இல்லாம அங்கே வேதனையோடு கூட அங்கே பார்க்கிறோம், அவன் பயங்கரமா கஷ்டப்பட்டு அவனுடைய மரணம் கொடுமையா இருந்தது. அவனுடைய சாவு அங்கு ஈரணிக்க முடியாததா இருந்தது. மிக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றமுள்ள இருதயங்களாக நாங்கள் இருக்கிற பொழுது, நீதியற்ற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற பொழுது சமாதானத்தை இழக்க நேரிடும். சமாதானம் இல்லாத காரியங்களை அங்கு எங்களுடைய வாழ்க்கையில காண நேரிடும். ஆனபடியால் நீதி உள்ளவர்களா எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். நீதியுள்ள காரியத்தை நாங்கள் செய்யறதுக்கு பிரயாசப்பட வேண்டும். அப்ப யார் இந்த உலகத்துல திருப்தியாக வாழ முடியும் அப்படி என்று சொன்னால் நீதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாங்க இவ்வளவு நேரம் நாங்கள் 3 பேரை பார்த்தோம். ஒன்று யோசேப்பை பார்த்தோம், யோசேப்புடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை பார்த்தோம், காயின் ஆபேலை பார்த்தோம், யூதாஸ் காரியத்தை பார்த்தோம்.
இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் யார் எல்லாம் நீதியாக நடந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி. நாங்கள் யோபை எடுத்துக்கொண்டோம் அப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் தேவ நீதியில இருந்து விலகவில்லை. அவருக்கு ஒரு திருப்திகரமான வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வை பார்த்து பிசாசே பொறாமப்படுகிறார். அவன் பிசாசே பொறாமப்பட்டு எப்படியாவது ஜோபை விழுத்திடணும், ஜோபை இல்லாம செஞ்சிடணும். ஆனா போய் பார்க்கிறான், அவனால முடியல. ஏனென்று சொன்னால் நீதியின்படி நடக்கிற மனுஷனாக இருந்தபடியினால் அந்த இடத்திலே ஜோபுவை சுத்தி அவருடைய உண்டான எல்லாவற்றையும் சுத்தி தேவன் வேலி அடைத்திருந்தார். ஹல்லேலூயா. அங்கே நாங்க யோபு புத்தகத்துல நாங்க வாசிச்சு பார்த்தால் தெரியும், அங்கே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிறவனுமாயிருந்தான் அப்படி என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோபை குறித்து நாங்க பார்க்கிற பொழுது எங்களுக்கு தெரியும், அங்கே நிறைய காரியங்களை ஆண்டவர் யோபு குறித்து அங்க சொல்ல முடியும். அங்கே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிற மனுஷனுமாய் அவர் இருந்தார். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேசத்திலே ஜோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு அங்கே 7 குமாரரும் 7 அங்கு 3 குமாரத்தைகளும் இருந்தார்கள். அவன் பாத்தீங்கன்னு சொன்னால் அவன் நீதியை நடப்பிக்கிற மனுஷன். அங்கு உத்தமனாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் இந்த மனுஷன் எப்படியா, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில திருப்தியை பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது நீதியை நிலைநிறுத்துகிற பொழுது தேவன் எங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஒரு பாதுகாப்பையும் தேவனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறதை காண முடியும். நாட்களில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் என்ன அப்படி என்று சொன்னால், நீதியின்படி நடக்க வேண்டும். ஆனா பிசாசு வாரான். பிசாசு வந்து யோபுவை நீதியை விட்டு தேவனை விட்டு வழி விலகும்படிக்கான காரியங்களை செய்வதற்கு எத்தனம் பண்ணுகிறான். ஆண்டவரும் அதை அனுமதிக்கிறார். அந்த வேலி எல்லாம் அவருக்கு இருந்த பாதுகாப்பு எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டார். அவன் தன் இஷ்டத்துக்கு இறங்கி விளையாடுறான். பிசாசு தன் இஷ்டத்துக்கு இறங்கி விளையாடுற என்னென்னத்துல எல்லாம் அழிக்கபடியா எல்லாத்தையும் இல்லாம செஞ்சு வெறுமையாக்கி சாம்பல் புட்டியில உட்கார பண்றான். ஆனா யோபு தன்னுடைய உத்தமமான நீதியை விட்டு அவர் விலகவே இல்லை. தேவன் மேலே இருக்கிற அந்த பற்றுதலை விட்டு விலகவே இல்லை. தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டு அவர் விலகவே இல்லை. அந்த பாக்கியவான் என்ற ஸ்தானத்தை அவர் இழக்கவே இல்லை. ஒரு உத்தமனாய் அந்த இடத்துல நிலைத்திருக்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நாங்கள் சில குறைபாடுகள் வந்தவுடனே அழைக்கப்பட்ட அழைப்பிலே இருந்து, தேவன் தெரிந்து கொண்ட வாழ்விலே இருந்து, நிற்கிற பரிசுத்த நிலையில இருந்து உடனடியாகவே நாங்கள் வழிவிலகி போய்விடுகிறோம். அந்த நீதியை நாங்கள் நிலைநிறுத்த முடியாதபடிக்கு, கர்த்தருக்காக வாழுகிற நீதியை செய்ய முடியாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ வேண்டிய நிலையை இல்லாதபடிக்கு நாங்கள் வழிவிலகி போய் விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். யோபு பாருங்க, எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலைகள். யோபனுடைய காரியங்கள் எல்லாம் சரியில்லை. நான் சுருக்கமா சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னார், நீதியில் நிலைத்திருங்கள். தேவ நீதியில நிலைத்திருக்கணும். உலக நீதி அல்ல, தேவ நீதியில நிலைத்திருக்கணும். தேவ நீதிதான் எங்களை நித்திய ஜீவனுக்குள் அந்த பாக்கியவான் என்று சொல்ல முடியும், பாக்கியவதி என்று சொல்ல முடியும். அப்ப யோபனுடைய வாழ்க்கையில அவர் உத்தமத்தில் இருக்கிறார். மனைவி சொல்றார், இன்னும் உடைய உத்தமத்தில் இருக்கிறீரோ, உடைய நீதியில நிலை நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். மனைவியை பயன்படுத்துறான் பிசாசு. தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படி என்று சொல்லி சொல்றான். அங்க யோசுவார், பைத்தியக்காரி பேசுகிறதை போல நீ பேசுகிறாய். தேவனிடத்தில் இருந்த நன்மைகளை பெற்ற நாங்கள்
ஏன் தீமைகளை பெறக்கூடாது? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மேன்மையானது. ஆண்டவர் அந்த நீதியிலே நிலைத்திருந்தபடியினால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து யோபுவை ஆசீர்வதித்து நிலைநிறுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய சோதனைகள் வரும். ஆண்டவருக்காக வாழைக்க, நீதியாக வாழைக்க, உண்மையாக வாழைக்க, பரிசுத்தமா வாழைக்க நிறைய சோதனைகள் வரலாம், நிறைய நெருக்கங்கள் வரலாம். ஆனா நீதி தவறக்கூடாது. நீதி என்றால் முதலாவது என்ன அப்படி என்று சொல்லி நாங்கள் கவனிக்க போகிறோம். நாங்கள் யோபை பார்த்துட்டு நீதி என்றால் என்னன்னு பார்த்து சில காரியங்களை பார்த்து நாங்கள் ஜெபித்து முடிக்கலாம். இன்னைக்கு நீதி அப்படி என்ற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து, அங்கே பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படியா அங்கே பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய வேதத்திலே நான் பிரியமாய் இருக்க வேண்டும். அதுல உண்மையாக நாங்கள் பிரியமாய் இருக்கிறோமோ அப்படி என்று சொன்னால், தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற நீதி என்னன்னு சொன்னால் உத்தமத்தன்மை. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருக்கணும், இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அந்த பாக்கியவான் என்ற அந்த ஸ்தானம் எங்களுக்கு வேணும். ஆண்டவர் சொல்லணும், பாக்கியவான் பாக்கியவதி அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அவருடைய வேதத்தின் மேல பிரியமாயிருக்கிறேன். இது தேவனுடைய வேதத்துல பிரியமாயிருந்தால் அந்த நீதி இருக்கு பாருங்க. அதாவது நாங்கள் ஒரு காரியத்தை செய்யறதுன்னா, ஒரு இடத்துல நாங்க வேலைக்கு போறோம், அல்ல ஒரு ஆளுக்கு கீழே நாங்க வேலை செய்யறோம்னு சொன்னா அந்த நபருக்கு நாங்கள் உத்தமமா இருக்கிறது நீதி. அந்த மனுஷனுக்கு நாங்கள் பார்க்கிறோம் உத்தமமா இருக்கிறதை போல காண்பித்து கொண்டு நாங்கள் தவறான காரியங்களை செய்தோம் அப்படி என்று சொன்னா அது அநீதியாக காணப்படுது. அந்த மனுஷனுக்கு நாங்க செய்யற துரோகம். அவனிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க சுருட்டி கொள்றோம், அவனிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்க அந்த மனுஷனை காட்டி கொடுக்கிறோம் என்று வச்சுக்கொள்வோமே, அந்த மனுஷனிடத்துல இருக்கிறத இன்னொரு ஆட்கள் எடுத்துக்கொண்டு போறதுக்கு அனுமதிக்கிறோம் என்று சொல்றோமே, அந்த மனுஷனுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் அந்த வேலையை நாங்கள் சரியா செய்யல என்றால் நாங்கள் அநீதி உள்ளவர்கள். சரியாக அந்த காரியத்தை செய்யாவிட்டால் நான் அநீதி உள்ளவர். நான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருப்பது என்பது நான் தேவனுக்கு உண்மையா இருப்பது, உத்தமமா இருப்பது, நீதியாக நடப்பது. அப்ப இன்றைக்கு நான் எனக்குள்ள அந்த வேத தியானம் இல்ல, ஜெபம் இல்ல, ஆண்டவரோட உறவில இல்ல அப்படின்னு வச்சுக்கொள்வோமே, அங்க நாங்க நீதியற்றவர்களாக இருக்கிறோம். நாங்க வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் உவமையை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஒரு நீதி இல்லாத நியாயாதிபதி, அநீதியான நியாயாதிபதியின் இடத்துல ஒரு விதவையானவள் போய் அங்கே நீதி கேட்கிறத பார்க்கிறோம். அநீதி உள்ளவன் தான், ஆனாலும் இடைவிடாமல் போய் அவன் கேட்கிறபடியினால் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கூட அவன் நீதி உள்ளவனாக மாறி அவளுக்கு நியாயம் செய்கிறத பார்க்கணும். அது ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதற்காக அந்த ஓமை அவர் சொல்லுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, சில வேளைகளில சில குறைபாடுகள் இருக்கலாம். திருப்தி அடைய வேணுமானால் நான் நீதியின்படி நான் நடக்க வேண்டும். கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். எவ்வளவு தூரம் நாங்கள் நீதியின்படி நடக்கிறோம், எவ்வளவு தூரம் உத்தமத்தன்மையிலே நடக்கிறோம், எவ்வளவு தூரம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம். வேதத்துல தியானமா இருக்கிறேனா, வேதத்துல பிரியமா இருக்கிறேனா? இன்னைக்கு நாங்க சில வேளையில எங்களிடத்துல இருக்கிறது தான் எங்களோட திருச்சபையில எஃபெக்ட் ஆகும். நான் எப்படி இருக்கிறேனோ அந்த எஃபெக்டை நான் இங்க பார்க்கலாம். இப்ப யாரிடத்துல பார்க்கலாம் அப்படி என்று சொன்னா விசுவாசிகள் இடத்துல பார்க்கலாம். அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அப்படி என்றதுதான் குடும்பத்துல பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாய் இருந்து, அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு நீதியை நடப்பிக்கிற மனுஷராய் இருக்க வேண்டும். யோபு கடைசி வரைக்கும் தன்னுடைய உத்தமத்திலே இருந்தார். அதனால ஆண்டவர் ஒரு பெரிய நீண்ட ஆயுஷ் காலத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இழந்து போனது எல்லாத்தையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்தார். ஆண்டவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீதி உள்ளவர்களாய் இருங்க.
என்ன காரியத்திலே ஆனாலும் நீதியை செய்ய பிரயாசப்பட வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர்களுக்கு நிறைய அங்கே பார்க்கிறோம், நீதியின் வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உத்தமமாய் வாழ்கிறார். ஆண்டவர் சொல்றார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார். அந்த உண்மை என்று வருகிற பொழுது அதுக்குள்ள நீதியும் அடங்குறது. இதுதான் மெயின். நீதியா நட, உண்மையா நட, தேவனுக்கு பிரியமா நட, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நாங்க பரிபூரணத்தை பெற முடியாதபடிக்கு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு அநீதியான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருப்பதினாலே. நான் பார்த்தவங்க வசனத்தை கேட்டா சிலர் வசனம் பாச அப்படித்தான் இருக்கும், வாழ்க்கை என்றது வேற அப்படி என்று சொல்லிடுவாங்க. வசனம் அப்படித்தான் இருக்கு, ஆனா வாழ முடியுமா? எல்லாரும் வாழ்றாங்களா? எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்களா? அப்ப எப்படி நாங்க மட்டும்? வசனத்துல சொல்லித்தான் இருக்குது, பைபிள் சொல்லித்தான் இருக்கு, ஆண்டவர் சொல்லித்தான் இருக்குது. யார் நடக்கிற ஆண்டவரை போல? இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், பெரிய பெரிய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அங்கே பார்க்கிறோம், இந்த வழி விலகுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு இல்லை அப்படி என்றது போல நீதியான காரியங்களை நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. சொல்ல பொறுமையாயுது. எப்படி சொல்றார்? நீடிய பொறுமை உள்ளவர்களாய், சும்மா பொறுமை அல்ல, நீடிய பொறுமை உள்ளவர்களாய் என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். அதுதான் நீதி, தேவ நீதி. அதுதான் அங்கே தேவ நீதியை நடப்பிக்கத்தக்கதாக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். தேவ நீதியை நடப்பிக்கத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் செய்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாறும். அதுபடியால் பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீதியின்படி அப்பதான் திருப்தியா இருக்க முடியும். இன்னைக்கு திருப்தியற்ற வாழ்வுக்கு காரணம், நீங்க எவ்வளவுதான் வந்தாலும் எங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாத ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அநேக திருப்தியற்று அலைகிறவர்களாய் காண, எவ்வளவு வந்தாலும் இல்ல 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 குறைவோடையே கூட இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் அந்த நீதியின்படி நடக்கிற தன்மை இல்லை. திருப்தி அடையணும். ஆண்டவர் இப்படி வச்சிருக்க அந்த பார்க்கிறோம், அங்க வேதத்திலே சொல்லப்படுகிறது, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அங்க பார்க்க அப்படி என்றால் எனக்குள்ள போதும், ஒரு திருப்திகரம் வேணும் என்றால் நீதி இருக்கும். போதுமென்ற மனம், நீ அங்கு பார்க்கணும், திருப்தி அடைந்த தன்மையோடு இருப்பது எப்படி என்று சொன்னால் அங்கே மிகுந்த ஆதாயமா இருக்கணும். போதுமென்ற மனதுடனே தேவ பக்தி கூடிய அந்த தேவ பக்திகள் போதுமென்ற மனதோட இருக்கணும். ஒரு அளவா இருக்கா, பரவாயில்ல, 15 பேர் தான் விசுவாசி, பரவாயில்ல, கர்த்தர் இதை பெருக பண்ணுவார் அப்படி என்று சொல்லி அதெல்லாம் சரியான பாதையில நடத்தணும். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை நடத்தணும். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் அதுக்குள்ளேயே வாழ பார்க்கணும், அதுக்குள்ளே இருக்க பார்க்கணும். எனக்குள்ள என்ன இருக்கு அதை குறிச்சு நான் ஒரு திருப்தி அடைஞ்சு இருக்கணும். ஆண்டவர் மேலதிகமா தந்தா பரவாயில்ல. எப்பொழுதுமே வாழ்க்கையில சாகுற வரைக்கும் நாங்க ஆசைப்பட்டு கொண்டு இருந்தோம் அப்படி என்று சொன்னா எப்போ திருப்திகரமான வாழ்க்கையை நாங்க வாழ்றோம்? எத்தனை பேர் திருப்திகரமான வாழ்க்கை வாழ்றீங்க? ஓகே போதும் அப்படி என்று சொல்லி ஒரு மனநிலையில இருக்கிறோமா? என்ன உட்பட கேட்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா, பாஸ்டர் அடுத்த கட்டம் ஒன்றையுமே நான் சிந்திக்கிறது இல்லை, எனக்கு அடுத்த கட்டம் எதை பற்றியுமே எனக்கு யோசனை இல்லை, இருக்கிறது எல்லாமே போதும், இப்படி நான் வாழ்றேன் அப்படின்னு எங்களால சொல்ல முடியுமா? சொல்ல பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லணும். கடனுக்குள்ள போகக்கூடாது, நெருக்கங்களுக்குள்ள போகக்கூடாது. என்னோட ஆண்டவர் தந்த வாழ்க்கை அது தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் இது தந்திருக்கிறார். தேவன் தந்த ஆசீர்வாதம், தேவன் என்னை நடக்கிறார் என்ற அந்த ஒரு ஞானம் எனக்குள்ள இருக்குமென்றால் நான் குறைவுகளை கண்டு அஞ்ச வேண்டியது இல்லை. அது தேவனுக்கு தெரியும். நீங்க பார்க்கிறோம், அங்க வீட்டுல அநேக காரியங்கள் உண்டு, எல்லாம் நிறைவா இருக்கிறார். சிலது பார்க்கிறோம் கனவீனமான பாத்திரங்கள் இருக்கு. வேதத்திலே அது சொல்லப்படும். ஒரு இடத்துல சிலத்தை ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோம், அங்க கனவீனமான பாத்திரம் இருக்குது, கனமுள்ள பாத்திரம் இருக்குது. சிலது பார்க்கிறோம், சில பொருட்கள் சிரட்டையில போட்டு வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது. சில பொருட்கள் நல்ல சுத்தமான ஒரு பாத்திரத்துல போட்டு வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. அப்ப ஒரு வீட்டுல கனவீனமும் இருக்குது, கனமும் இருக்குது. அப்ப எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் வைத்திருக்கிற பொருட்களிலே
அங்க சில காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கு, சில காரியங்கள் வெளியில வச்சிருப்போம். நீ வெட்டி அங்கு அதாவது இந்த மரங்களை வெட்டி தண்ணி பாய்ச்சிற ஒரு ஒரு மண்பட்டியை கொண்டு போய் நடு வீட்டுக்குள்ள வைப்பீங்களா? ஒரு ரூமுக்குள்ள கூட நீங்க பாக்குறதான கூட, அதாவது ஒரு பெரிய வீட்டுல இருக்கிற பெட்ரூம்ல கொண்டு வைப்போமா? கடைசி வரைக்கும் வைக்க மாட்டோம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அது வெளியில தான் இருக்கும். அதுக்கான வேறு ஒரு இடம் இருக்குது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம். ஆனால் எல்லாம் குறைவுள்ளவைகளாக அங்க இருக்கிறது, சிலது நிறைவுள்ளவைகளாக இருக்கிறது. ஆனபடியால் எங்களுடைய வீடுகளிலேயே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில சிலது எங்களுடைய தேவையை குறித்துதான இருக்கிற குறைபாடுகளை கண்டு நாங்க எப்பொழுதும் துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இதுகள் திருப்தியாக இருக்கும், சிலதுகள குறைவு எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கு. எப்பொழுதுமே அது குறைவாகவே இருக்கிறதை போல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்ன நீங்க நினைச்சிருப்பீங்க, இது எப்படியாவது சரி செய்யணும், இதை நிறைவுக்குள்ளே கொண்டு வர, நிறைவுக்குள்ள இன்று வரைக்கும் முடியாம இருக்கும் பாருங்க. ஆனா ஒரு காரியத்துல வரணும், திருப்தி அடையணும். அவர் எப்ப அதை தருகிறாரோ, சில இந்த பைக்கை மாத்துறதுக்கு நாங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி பைக்கை மாத்திருக்கலாம். ஆனா இந்த 4 வருஷம் அதே பைக்கையே நாங்க திருத்தி திருத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? பரவாயில்ல. ஓடாமல் இல்லையே, பைக் ஓடாமல் இல்லையே, பைக் எங்களை சுமந்து போகாமல் இல்லையே, பைக் மறுதளிச்சு ஓடி போக இல்லையே, அது எங்க கூட தானே இருக்குது. அது பழசு மாதிரி தான் இருக்குது. ஆனா என்னோட கூட தானே இருக்குது. என்ன சுமக்குதல்ல, நான் எங்க போகணும்னாலும் என்ன கொண்டு போகுதல்ல. அப்ப தேவன் என்னை வச்சிருக்கிறார். தேவன் எப்ப அதை மாற்றி தர சித்தமா இருக்கிறாரோ தரு வரைக்கும் அதுல திருப்திகரமா இருக்கணும். நான் இந்த பழைய பைக்ல திரியிறேன், பழைய பைக்ல திரியிறேன், பழைய பைக்ல திரியிறேன், வாடகை வீட்டுல இருக்கிறேன், வாடகை வீட்டுல இருக்கிறேன். நோ, அப்படி நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் அங்கு நாங்க சும்மா திருப்தியா, கர்த்தர் தான் இதை தந்திருக்கிறார், கர்த்தர் இந்த பாதையில கொண்டு போறார், ஆண்டவர் என்ன நடத்துறார், அந்த திருப்தி எங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களிடத்திலே அந்த திருப்தியின் தன்மையை ஆண்டவர் எங்களிடத்திலே இருக்கிறார். திருப்தி அடையணும். அவர் யார் திருப்தியா இருக்க வேண்டும்? நீதியின் மேல் தேவன் என்னை நடத்துறார் அந்த நீதி, அந்த ஞானம் எங்களுக்குள்ளே வேண்டும். அங்கே சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து, யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர் தானே. அப்ப நாங்க பார்க்கிறோம், அங்கே நீதியை நடப்பிக்கிற மனுஷன்தான் கர்த்தருடைய பர்வதத்திலே தங்க முடியும், கர்த்தருடைய பர்வதத்திலே வாசம் பண்ண முடியும். யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான்? நீதியை நடப்பித்து உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினாலே புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயனால் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவனையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டு தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். அப்ப எங்களுக்கு ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் நாங்க தவறக்கூடாது. நாங்க ஒரு காரியத்துல வந்துட்டோம், அதிலே நிலைச்சிருக்கணும், கர்த்தருக்காக நிலைத்திருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எங்களுடைய வாழ்க்கையில நீதியை நிலைநிறுத்துறதுக்கு பிரயாசப்படணும். நிறைய காரியத்தில் நாங்க நீதி தவறி நடக்கிறோம். நிறைய நிறைய சொல்லிக்கொண்டே போலாம், நிறைய காரியங்கள். சில வேளை உத்தமமா இருக்க முடியல, சில வேளை உண்மையா இருக்க முடியல, பரிசுத்தமா இருக்க முடியல, சொன்னபடி எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியல. நெருக்கமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது நாங்கள் வழி விலகி போயிடுறோம். இன்றைக்கு பார்க்கிற ஒரு இடத்துல நின்று ஒரு காரியத்தை செய்ய முடியாம நாங்கள் அங்கே மனம் உடைந்து போய் அங்கே நாங்க என்ன செய்யறோம்? சஞ்சலப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டு சொல்ல திருப்தி அடைவார்கள் யார்? நீதியின் மேல் நடக்கிறவர்கள். இதை பார்க்கிறோம், நீதி இல்லாம நடக்கிறவன் என்ன செய்வான்? அவர் அநியாயமா அவர் சம்பாதிச்சுட்டான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்காது, நீதியே இருக்காது. யூதாஸ் அப்படித்தான், அநியாயமான சம்பாத்தியம். இயேசுவை காட்டி கொடுத்து நான் 30 வெள்ளி காசு சம்பாதிச்சிருக்கிறேனே, பெரிய காணி வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த காசு இருந்திருக்குது பாருங்க. ஒரு பெரிய தொகை 30 வெள்ளி என்பது. ஆனா அவன் அநீதியான அவனுடைய சம்பாத்தியம்
அவனுக்கு நிம்மதியை கொடுக்கல, அவனுக்கு வேதனையை கொடுத்தது. காசு வாங்கின உடனே பெரிய காரியமா இருந்தது அவனுக்கு. ஆனா காட்டி கொடுத்துட்டு பாருங்க, அவன் அழுகிறான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து, அவன் அழுது கொண்டு ஆண்டு கொண்டு அவர் செத்து போனான். சில வேளையில நாங்களும் எத்தனை பேர் அப்படிப்பட்ட குற்ற உணர்வுகளோடு உட்கார்ந்து இருக்கிறோம். சில வேளை அநீதியான காரியங்களை செய்திருக்கிறோம். சில நேரம் வாக்குகளை மாத்தி இருக்கிறோம். சொல் தவறினதை உடனே மாத்தி நாங்க அதை செயல்படுத்தி இருக்கிறோம். சில வேளை ஆணையிட்டு போட்டு அதை செய்ய முடியாமல், ஐயோ அது எனக்கு ஒரு பெரிய லொஸ்டை கொண்டு வருதுன்னு சொல்லி அதுல இருந்து நாங்க மாறி இருக்கிறோம். ஆண்டு சொல்ல அதெல்லாம் அநீதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆண்டு சொல்ல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பிரசங்கி. அவருடைய வேலைக்காரர்கள் உண்மையா செய்யல பாருங்க, உண்மையா அந்த காரியத்தை நாங்க செய்யல பாருங்க. ஆண்டு சொல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அது நீதியை தேடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்குரிய காரியங்களை நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வேலையை செய்யல பாருங்க. நாங்க அவர் எங்களுக்கு எஜமான், அவருடைய வேலைக்காரர்கள். நாங்க ஒரு எஜமானுக்கு நாங்க அவருடைய வேலையை சரியா செய்யாவிட்டால், உங்களோட வீட்டை ஒரு மேசம் வேலைக்கு வந்து அந்த 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 மேசம் வேலை செய்யாம உட்கார்ந்து இருந்து போன் கழிச்சு கொண்டுதான் எவ்வளவு கோபம் வருது. அவருக்கு அடுத்து 4 கல்ல வைக்கிறான், பேருந்து உட்கார்ந்து இருந்து பேசுறான், தேத்தனி குடிக்க 1 மணித்தியாலம் எடுக்கிறான், சாப்பிட்டுட்டு 1 மணித்தியாலம் தூங்குறான். அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டுதான் எவ்வளவு எரிச்சல் வரும். ஒழுங்காவே வேலை செய்யறான், இல்ல 35 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம், எங்களோட வீட்டை வேலை செய்ய வந்திருக்கிறான் அப்படி என்று பார்த்தா அந்த மனுஷன் வந்ததுல இருந்து போன் கழிச்சு கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து கொண்டு அரை நேரத்துல ஒரு 20 கல்லு கூட அடுக்கையில் அப்படி என்று சொன்னா எவ்வளவு கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கே அவ்வளவு கோபம் வருதுண்டா. இந்த மனுஷனிடத்துல ஒரு நீதியை காண்பிக்க முடியலையே, காண முடியுது இல்லையே. அவன் அநியாயம் பண்றான், நீ சும்மா வந்து இருந்துட்டு இந்த காசை வாங்கிட்டு போறான் அப்படி சொல்லி பயங்கர கோபம் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசுவாசத்துல ஊழியத்துக்கு வந்துட்டு தேவனை நம்பி வந்து கர்த்தர் எல்லாத்தையும் தந்தார். வீடு இல்லைன்னு வீடை தந்தார், பைக் இல்லைன்னு பைக்கை தந்தார், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி காசு தந்தார். ஆண்டவர் எல்லாம் தந்தார். கர்த்தர் உயர்த்தி வைத்தார், மேன்மையாய் தந்தார், எல்லாத்தையும் தந்திருக்கிறார். ஆனா நான் உண்மையா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேனா? கர்த்தர் சொன்னதை உண்மையா செய்யறேனா? அவருக்கு நான் உண்மையாக நீதியா இருக்கிறேனா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு தூரம் நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன்? ஆண்டவரே எங்களுக்கு தேவனுக்கும் எனக்கும் உள்ள இருக்கிற நீதி எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறது? நான் எப்படி திருப்தியான வாழ்க்கையை பார்க்க முடியும்? ஏனண்டா அங்க நான் உண்மைத்தன்மை இல்லையே, எனக்கு இடத்துல நீதி இல்லை, அங்க நீதியா நான் நடக்கவே இல்லை. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாத காரணம் கர்த்தருடைய பணியை திருப்தியா செய்யவில்லை. சில வேளையில் நாங்க சொன்ன மாதிரி நடக்கல என்று சொன்னா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் பாருங்க. நீங்க நீதி இல்லாம இருக்கிற ஒருவேளை நாங்க சமாதானம் இல்லாம இருக்கிறோம்னா உடனே எங்களோட வாழ்க்கை எந்த இடத்துல நான் நீதி இல்லாம நடந்திருக்கிறேன், திருப்தி இல்லாம இருக்கிறேன்னு நாங்க பார்க்கணும். எப்படி ஏன் நான் திருப்தி இல்லாம இருக்கிறேன்? என்னிடத்துல எங்கேயோ நீதி அநீதி அங்கே மாறி நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ள அங்கே வித்தியாசமா நடந்திருக்கிறது அப்படி என்று சொல்லி எங்களுக்கு நினைக்க தோணும். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவர் சொல்ல உண்மை உள்ள மனுஷனாக கர்த்தருடைய வீட்டில் இந்த ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மோசையோடு கூட வந்தவர்கள் அவரை இகழ்ந்தார்கள், தூசித்தார்கள். சொந்த சகோதர சகோதரியை அவர் மேல என்ன செய்யறாங்க? அவரை வச்சு செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, மோசேக்கு விரோதமாய் பேசின பொழுது சொந்த சகோதரிக்கு குஷ்டரோகம் வந்தது, அநீதியாய் செயல்பட்ட பொழுது கர்த்தர் விரும்புகிறவர்களுக்கு விரோதமாய், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாங்கள் அநீதியாய் செயல்படக்கூடாது. அது தேவனுடைய பார்வையில் அநீதி. அதற்கான விளைவுகள் உண்டு. அதை நாங்கள் யூதாஸ் காரியத்துல பார்க்கலாம். இயேசுவுக்கு விரோதமா அதை மீரியாம் இடத்துல பார்க்கலாம், மோசேயினுடைய சகோதரி இடத்துல பார்க்கலாம். இப்படி நாங்கள் பார்க்கிறோம். அநேக காரியங்களை தேவன் வேதாகமத்திலே திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார். அங்கே தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தாலும்
அங்கே பார்க்கிறோம் அது பின்னுக்கு வர்ற காரியம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருக்கிறது ஆண்டவர் சொல்றது. ஆனா முன்னுக்கு அவர் அநீதியான காரியங்களை செய்த பொழுது அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறார் பாருங்க. குழந்தை செத்து போகுது, அவர் பார்க்கிறோம். அதனால வந்த விளைச்சல்கள், அந்த பாவத்தினாலே அநீதியினாலே வந்த காரியங்கள், அந்த பர்சபா எடுத்து அங்கே உரியாவை கொண்ட பொழுது அதனால வந்த காரியங்கள் அங்கே பார்க்கிறோம். சஞ்சலம் தான் இருந்தது, சமாதானம் இருக்கல, திருப்தி இருக்கல. அங்கே பிள்ளையே அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டதை பார்க்கிறோம். அந்த பாவத்தை பிள்ளைகள் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வேணும். நான் எந்த இடத்துல அநீதியா நடக்கிறேனோ அது என்னுடைய குடும்பத்துல வரும், என்னுடைய சந்ததியில வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனுடைய தேவனுடைய பிள்ளை எங்களுக்குள்ள தேவ பயம் தேவை. நான் நீதியை நடப்பிக்கணும், திருப்தி உள்ளவனாய் வாழணும். அங்கே பார்க்கிறோம் உலகத்தின் இழிவான காரியங்களுக்காக, இழிவான ஆதாயங்களுக்காக தேவனுடைய வசனத்தை விட்டு விலகிற காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். கர்த்தர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு மிஷனரியாக, அதாவது இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பப்பட்ட பணம் அப்படி என்று சொல்லி ஒரு காரியம் உண்டு. அந்த இடத்துல இது பாத்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்களா, இந்தியாவில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி என்று சொல்லி. அதாவது பாஸ்டர்ஸ்மார் அனுப்பினதான தரவுகள் அப்படி என்று சொல்லி பார்த்தா, அவர்கள் அனுப்பின தரவுகளை பார்க்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 இந்தியா ரட்சிக்கப்பட்டிருக்குதா. அவ்வளவு ஜனத்தின் அவ்வளவு கோடி அவ்வளவு ஜனங்களுடைய தரவு அங்க போயிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி இன்னும் இந்தியாவுல அங்கே பார்க்கிறோம் ஒரு 10% கூட என்ன ரட்சிக்கப்பட இல்லையே. அப்படின்னா அங்க பார்க்கிறோம் இந்தியாவை மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள ஒரு 10 வருஷங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்தியா ரட்சிக்கப்பட்டு 3 இந்தியா ரட்சிக்கப்பட்டுதான். அப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே இடத்துல இருந்து கொண்டு பல ஸ்தாபனங்களுக்கு என்ன செய்யறது. அங்கே பார்க்கிறோம் அந்த தரவுகள் போகிற பொழுது அங்கே பார்க்கிறோம் அது அப்படியாக போய் அந்த பெரிய தொகை காண்பிக்கப்படுகிறது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, நாங்கள் ஊழியக்காரரா இருக்கிற நாங்கள் உண்மை தன்மையின் மேன்மைகளை எப்பொழுதும் காண்பிக்க வேண்டும். உண்மையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிற பொழுது, கர்த்தருடைய காரியத்தை செய்கிற பொழுது தேவனுக்கு உண்மையா இருக்கணும். எங்களை நம்பி எங்களை கவனிக்கிறவர்கள், எங்களை விசாரிக்கிறவர்கள், எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நாங்கள் உண்மையா இருக்கணும். எங்களை நடத்துகிற ஸ்தாபனங்களுக்கு உண்மையா இருக்கணும். ஒருவங்க உதவி செய்ய எங்களை கற்றுக் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு நாங்க உண்மையா இருக்கோம். அவங்க சொல்றதை சரியா செய்யணும். ஆண்டவர் எங்களுக்கு பார்க்கிறார் உண்மைத்தன்மை, நீதியின்படி நடக்க வேண்டும். சில வேளை நாங்கள் பல ஸ்தாபனங்கள் உட்பட்டு நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம், சில காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கலாம். சில வேளையில நாங்க எங்களை போல அங்க பார்க்கிற தனியா நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா எந்த இடத்திலையும் தேவனுக்கும் உண்மையாக, நான் தேவனுக்கு உண்மையா இல்ல, மனுஷனுக்கு நாங்க உண்மையா தான் இருக்கணும். எங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு உண்மையா இருக்கணும். அன்று சொல்ல அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய காரியங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அங்க யார் திருப்தியாய் இருக்க முடியும்? எங்களுடைய திருப்தியற்ற வாழ்வுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதைகள் சில வேளையில கடினமா இருக்கலாம். ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை உங்களுடைய கருத்திலே தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் திருப்தி அடைந்து வாழ்வுக்குள்ளே வர ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் திருப்தியான ஒரு வாழ்வுக்குள்ள இருக்க ஆண்டவரே, நீதியை நடப்பிக்கிற மனுஷன் தான் திருப்தி அடைய முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னும் அநேக பரிசுத்தவான்களை நாங்கள் பார்க்கலாம், நீதியாய் நடந்தவர்களை. மோசே நீதியாய் நடந்தார். அதுபடியால் அவர் மரித்த பொழுது அந்த அடக்காராதனையை செய்தது அங்கே பார்க்கிறோம். தேவதூதர்கள் நடப்பித்தார், தேவனே வந்தார் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நீதி தேவனுக்கு முன்பாக இருந்தது. ஒரு பெரிய காரியம் ஒண்ணுமே செய்யல, பேசுகிற இடத்துல அடித்தார், அவ்வளவு மட்டும்தான். அதை விட மோசையில நீங்க எந்த காரியத்தையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க.
கர்த்தருடைய வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவராக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். எங்களுடைய வீட்டில் இருக்கிற குறைவுகள் கர்த்தர் என்னை நடத்துகிற பிரகாரமா என்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, எங்களை உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் இயேசுப்பா. நாங்கள் நீதி உள்ளவர்களாக ஆண்டவரே, அநீதி உள்ளவர்களாக இராதபடிக்கு ஆண்டவரே, நீதியை நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே, நீதியை செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்க அந்த லீடர்ஸ் மீட்டிங்ல பார்த்தோம், எல்லாரும் குறைவுள்ளவர்கள், யாரும் யாரையும் குற்றப்படுத்த முடியாது என்று சொன்னா எல்லாரிடத்திலையும் குறைவு உண்டு. நாங்கள் கிரகித்து செய்கிறவர்கள் அல்ல, நாங்கள் பலவீனமா இருக்கிறோம், இன்னும் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை நிலையாக இல்லை. சிலர் பேசுகிற பொழுது நாங்கள் ஏதோ நாங்கள் தேவனை போலேயே வாழ்கிறோம், மற்ற எல்லாரும் தப்பா வாழ்றாங்க என்று போல நினைக்கிறாங்க. இல்ல, வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு, உங்களிடத்துல மாற வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. வார்த்தை பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்வதாக, பிள்ளைகளை பலப்படுத்துவதாக, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள்ளே மேன்மையா இருப்பதாக ஆண்டவரே, உடைய கரத்தின் மேன்மைகளுக்குள்ளே தருகிறோம் ஆண்டவரே. நீங்களே தாங்குங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க நீ கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென். தேங்க் யூ பாஸ்டர். உண்மையாகவே நம்முடைய வாழ்விலே திருப்தியை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நமக்கு எவ்வளவு பணம் இருந்தும்